திரும்பவும் திரும்பவும் விட்டு விடாதே. தொடர்ந்து பின் செல்லுவோம். துணையாளர் முன் செல்கிறார். கடைசியாக 35ஆம் வசனம், 35, 36. பிள்ளை கண்களை திறந்தது. ஆமென் சொல்லுங்களா? வெற்றி உங்கள் கையில். பிள்ளை கண்களை திறந்தது. அடுத்த வார்த்தை சூனேமியாளை அழைத்து கொண்டு போ. அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் வந்த போது உன் குமார் எடுத்து கொண்டு போய் என்றாள். அவன் அதை பிள்ளை எடுத்து கொண்டு போய் வெளியே போனாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புதோ பிள்ளையே, டோன்ட் கிவ் அப். வெற்றி. திரும்ப சொல்லுகிறேன், கண்களை திறந்தது. சொல்ல வார்த்தை கொண்டு போ. திரும்ப நான் சொல்ல இந்த கருத்து, தேவன் பலவீனமான மக்களை பயன்படுத்துகிறார். யங் பீப்புள், கழுதை. ஆனால் அந்த பாரவானம் எங்கும் திரும்பி பார்க்க வேண்டாம். டோன்ட் ஸ்டாப் எனிவேர். உலகம் நிறைய சொல்லும், அவள் நல்லவர்கள் தான், அன்பு கூறுவது தான். ஆனா அவரை விட அவள் அன்பு கூறுவதில் ஒன்றும் இல்லை. அவள் சொல்வது அதாவது அவள் நம்ம அன்பு கூறுவது இருக்கலாம், ஆனா அன்பு கூற இல்லை. விசுவாசத்திலிருந்து நம்மை வழுவி போக பண்ண, நம்முடைய விசுவாசத்தை சீர்குலைக்க, நம்பிக்கை குலைக்க, தேவனுக்கு தூரப்படுத்த வேண்டாம். வழியில் எங்கும் நிற்க வேண்டாம். கோ ஆன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவளை நடத்துவார். மூன்றாவது விசுவாசம். ஜெபத்தை விடாதீங்க, விசுவாசத்தை விடாதீங்க. நீங்கள் பொறுமையா இருங்க. வெற்றியை கர்த்தர் உங்க கையில தருவார். மரித்து போன பிள்ளை உயிர்ப்பித்த ஆண்டவர், மரித்து போன கனவுகள், மரித்து போன உங்களுடைய தரிசனங்கள், மரித்து போன உங்களுடைய ஜெப வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். இதெல்லாம் இழந்து போனீர்களோ திரும்ப பெறுவீர்கள். எடுத்துக்கொண்டு போ. God will return everything. Restore, return. Be patient, be faith. அன்பர்களே, don't give up. ஜெபத்தை விடாதீங்க, விசுவாசத்தை விடாதீங்க. உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்ச காலம்தான். வெற்றி நிச்சயமா உங்களுக்கு தருவார். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மியான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். முடிந்து போன வாழ்க்கையை ஆரம்பிக்கிறவரே, முற்று பெற்ற வாழ்க்கைக்கு தொடக்கத்தை கொடுக்கிறவரே, எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து நகைத்தனர். ஆனாலும் உம்முடைய